அமைச்சர் திரு சக்கரபாணி எதுலலாம் எப்படியெல்லாம் ஊழல் பண்ணுவாருன்றதுக்கு உண்டான ஒரு சின்ன எடுத்துக்காட்டு இந்த பகுதி ஒட்டஞ்சத்திர தொகுதி, அதாவது அமைச்சருடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மார்க்கம்பட்டி ஊராட்சி கணவாய்ப்பட்டி கிராமத்தில் தான் இந்த வீடியோ நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே ஒரு வேலை பண்ணியிருக்காங்க, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் ஒரு வேலை பண்ணியிருக்காங்க. அந்த வேலையோட மதிப்பீடு எவ்வளோன்னா 6,26,000 ரூபாய்க்கு இந்த வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு போர்டு கொண்டாந்து வச்சுருக்காங்க. என்ன வேலை பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே இந்த கணவாய்ப்பட்டியில் வந்துட்டு வாய்க்காலை தூர்வாரி இருக்காங்க அப்படின்றாங்க. இந்த இடத்துல எங்கே வாய்க்கால் இருக்குன்னு நீங்கள் பாருங்களேன், இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த கல் நட்ட வச்சுருந்த இடத்துலேருந்து வாய்க்கால் தூர்வாரி இருக்கிறதா 6,26,000 ரூபாய்க்கு பணி செஞ்சுருக்காங்க. இங்கே இந்த ரோடெலாம் க்ளீன் பண்ணியிருக்காங்க. எப்போ க்ளீன் பண்ணாங்கன்னா 2025 ஜூன் மாதம் இந்த ஊர் இருக்கக்கூடிய காளியம்மன் கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அந்த கும்பாபிஷேகம் நடக்கும்போது தான் இந்த ஆர்ச்லாம் கட்டியிருக்காங்க. அந்த நேரத்தில் தான் ஊர்க்காரங்களுடைய பொது காசில் இருந்து ரோடெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் அமைச்சர் சக்கரபாணிக்கு இங்கே என்னங்க சம்மந்தம் இருக்குது? அந்த பணிக்கு செஞ்சதுக்கு 6,26,000 ரூபாய் பில்லை போட்டிருக்காரு. இப்படி சின்ன சின்ன விஷயத்துலலாம் ஊழல் பண்ணிட்டு இருக்கிறவர் தான் அமைச்சர் சக்கரபாணி. இதில் ஒவ்வொரு ஊருக்கு இருக்கிற கோயிலுக்கு 50,000 1 லட்சம் டொனேஷன் கொடுத்துட்டா, ஐயோ ஐயா சக்கரபாணி அவர்கள் வந்துட்டு 1 லட்ச ரூபா கொடுத்துட்டாரு, 50,000 ரூபா கொடுத்துட்டாரு, போடுங்கடா ஓட்டுன்றாங்க. உங்கள் ஊரில் கண்ணுக்கு தெரியாமையே லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் எடுத்திருக்காங்க. ஏன் இவ்வளோ எதுக்கு இந்த ரோடு கூட இந்த ரோடு பார்க்குறீங்களே, இந்த ரோடு கூட வந்துட்டு தமிழ்நாடு அரசு சார்பாக 3 கோடி ரூபாய்க்கு போட்டிருக்கிறதா போர்டு வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. இதுக்கு 3 கோடி ஆயிருக்குமான்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, அதனால தான் இதை பற்றி நான் குற்றச்சாட்டு வைக்கல. பட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வாய்க்காலே இல்லாமல் நீங்கள் எப்படிங்க தூர்வாருனீங்க? தூர்வாருறதை காட்டுங்க. இந்த கல் இருக்குங்களா, இந்த கல்லை சுற்றி எங்கேயாச்சும் வாய்க்கால் இருக்குது, வாய்க்கால் இருந்தால் தூர்வாரி இருக்காங்க அப்படின்னு அமைச்சர் சக்கரபாணியோட அல்லக்கைகள் நிரூபிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு 200 ரூபாய் பேடிஎம் பண்ணப்படும்.